வணக்கம். இப்போ ஒருவருடன் திருமணமாகி குழந்தையும் பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு உறவு முறியும் போது நமக்கு சட்டப்படி கல்யாணமே ஆகல, அதனால உனக்கு ₹1 கூட ஜீவனாம்சம் தர முடியாது அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? இது ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம்தான். ஆமா, இப்படி ஒரு சட்ட ஓட்டைய பயன்படுத்தி ஒருத்தரால ஈஸியா தப்பிக்க முடியுமா? இதுதான் இன்னைக்கு நாம ஆழமான சட்ட ஆய்வுல அலச போற ஒரு முக்கியமான கேள்வி. கண்டிப்பா இந்த கேள்விக்கு விடை தேடத்தான் இப்போ நாம 2025ஆம் ஆண்டின் உச்சநீதிமன்ற வழக்கான உஷாராணி எதிர் மூடுதல சீனிவாஸ் வழக்கு பத்தி பேச போறோம். இது சட்டத்தின் தொழில்நுட்ப விதிகளை விட அதோட நோக்கம் எப்படி செயல்படுதுன்னு ரொம்ப தெளிவா காட்டும். ரைட். இப்போ இந்த கதையில என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்றீங்களா? அதாவது 1999ல உஷாராணிக்கு முதல் திருமணம் நடக்குது. அப்புறம் 2005ல அவங்க பிரியறாங்க. ஆனா கோர்ட்டுக்கு போய் முறையான விவாகரத்து வாங்காம சும்மா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது ஒரு MOU மூலமா பிரிஞ்சிடுறாங்க. ஓ, சும்மா ஒரு பேப்பர்ல எழுதிக்கிட்டு பிரிஞ்சிட்டாங்க இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் உஷாராணி சீனிவாச சந்திச்சு கல்யாணம் பண்றாங்க. ஆனா சில மாசத்திலேயே முதல் விவாகரத்து சட்டப்படி நடக்கலன்னு சொல்லி சீனிவாசன் இரண்டாவது திருமணத்தை ரத்து பண்ணிடுறார். என்னது, ரத்து பண்ணிட்டாரா? ஆமா. ஆனா ரத்து செய்யப்பட்ட சில நாட்களிலேயே திரும்பவும் அவங்க 2 பேரும் ஒரு பதிவு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறகுது. ஒரு நிமிஷம், விவாகரத்து வாங்காம கல்யாணம், அப்புறம் ரத்து, திரும்பவும் பதிவு திருமணம். கேட்கவே ரொம்ப குழப்பமா இருக்கே. பிரச்சனை அதோட முடியல. திரும்பவும் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு உஷாராணி தனக்கும் தன் குழந்தைக்கும் ஜீவனாம்சம் கேட்கறாங்க. அப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? உயர்நீதிமன்றம் குழந்தைக்கு மட்டும் ஜீவனாம்சம் கொடுத்துட்டு உஷாராணிக்கு மறுத்துட்டாங்க. ஏன்னா முதல் விவாகரத்து சட்டப்பூர்வமா நடக்காததால அவங்க சட்டப்படி மனைவி கிடையாது அப்படின்னு ஒரு தொழில்நுட்ப காரணத்தை சொன்னாங்க. இது எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு பழைய இன்டர்நெட் கனெக்ஷனை நம்ம சரியா ரத்து செய்யாம புதுசா ஒன்னு வாங்கிட்டு அப்புறம் அந்த புது கம்பெனி நீங்க பழையதை சரியா ரத்து செய்யல, அதனால தொழில்நுட்ப காரணங்களுக்காக உங்களுக்கு நாங்க சர்வீஸ் தரமாட்டோம்னு சொல்லி ஏமாத்துற மாதிரி இருக்கு. கரெக்ட், நீங்க சொல்றது புரியுது. ஆனா மனுஷ வாழ்க்கையோ திருமணமோ ஒரு இன்டர்நெட் சந்தா கிடையாது இல்லையா? ஆமா, உண்மைதான். அதனாலதான் சட்டம் மனித உரிமைகளை வெறும் தொழில்நுட்ப கண்ணோட்டத்துல பார்க்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் உள்ளே நுழைஞ்சது. நீதிபதிகள் நாகரத்னா மற்றும் சர்மா உயர்நீதிமன்றத்தோட இந்த கடுமையான முடிவை ஏத்துக்கல. ஆனா ஒரு சந்தேகம், சட்டம் மனைவி அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லுதே. இப்போ கணவன் தரப்புல சவிதாபென் வழக்கோட தீர்ப்பை சுட்டி காட்டினாங்களே, அது என்ன? நல்ல கேள்வி. சவிதாபென் வழக்குல முதல் திருமணம் அமல்ல இருக்கும்போது இரண்டாவது திருமணம் செஞ்சா அந்த இரண்டாவது மனைவிக்கு ஜீவனாம்சம் கேட்க உரிமை இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தது. அப்போ எப்படி உஷாராணிக்கு ஜீவனாம்சம் தர முடியும்? ஏன்னா இந்த உஷாராணி வழக்கோட பின்னணி முற்றிலும் வேற. இப்ப கணவர் சீனிவாசுக்கு உஷாராணியின் கடந்த காலம், அந்த MOU ஒப்பந்தம், இது எல்லாமே ரொம்ப நல்லா தெரியும். ஓ, எல்லாம் தெரிஞ்சேதான் அவரு திருமணம் செஞ்சிருக்காரு. ஆமா. ஒரு தவற தெரிஞ்சே செஞ்சுட்டு அதே தப்ப தனக்கு சாதகமா பயன்படுத்தி சட்டத்திலிருந்து ஒருத்தர் தப்பிக்க முடியாது. அதாவது எல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ காசு தரக்கூடாதுங்கிறதுக்காக நீ என் சட்டப்படி மனைவி இல்லேன்னு சொல்றத கோர்ட் ஏத்துக்கல. சரியா சொன்னீங்க. இதுக்காக தான் கோர்ட் சட்டத்தின் நோக்கத்தை அடிப்படையா வச்சு, அதாவது பர்பசிவ் இன்டர்பிரிட்டேஷன் மூலமா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. CRPC பிரிவு 125 ஒரு தொழில்நுட்ப விதி கிடையாது. அது பெண்களையும் குழந்தைங்களையும் வறுமையிலிருந்து காப்பாத்துற ஒரு சமூக பாதுகாப்பு சட்டம், கரெக்டா? ஆமா. அது மட்டும் இல்லாம இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி 15(3) அப்புறம் 39, இது ரெண்டையும் கோர்ட் சுட்டிக்காட்டுச்சு. இந்த அரசியலமைப்பு விதிகள் என்ன சொல்லுது? இந்த விதிகள் பெண்கள் மற்றும் குழந்தைங்களுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுக்கவும், அவங்க பொருளாதார ரீதியா சுரண்டப்பட்டு வறுமையில தள்ளப்படுறதை தடுக்கவும் சொல்லுது. அதனால ஒரு பெண்ணை வறுமையில தள்ளுவதற்காக அந்த மனைவி அப்படிங்கிற வார்த்தைய ரொம்ப குறுகிய வட்டத்துல பார்க்க கூடாதுன்னு தெளிவுபடுத்தினாங்க. இப்போ இத கேக்குறவங்களுக்கு தோணலாம், இது நமக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு. வெறும் ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டு பிரியிற MOU எல்லாம் ரொம்ப ஆபத்து. கண்டிப்பா அது சட்டப்படி செல்லாது. ஆமா, தொழில்நுட்பங்கள் உங்களை எப்பவும் காப்பாத்தாது. அதனால கோர்ட் மூலமா முறையான விவாகரத்து வாங்குறது தான் பாதுகாப்பானது. நீங்க சொல்றது மிக முக்கியமான பாடம். குடும்பத்துக்காக தங்களோட பொருளாதார சுதந்திரத்தை இழக்கிற பெண்களை காப்பாத்துறதுல நீதிமன்றங்கள் வெறும் கடுமையான விதிகளை விட சட்டத்தோட உண்மையான நோக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும்னு இந்த தீர்ப்பு ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்கு. ரைட். சட்டத்தின் ஓட்டைகளை தேடி தப்பிக்க நினைச்சாலும் சட்டம் வெறும் வார்த்தைகள் இல்ல, அது சமூக நீதிக்கானதுன்னு ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா. எதிர்காலத்துல குடும்ப சட்டங்கள்ல வரப்போற பல வழக்குகளுக்கு இது ஒரு பெரிய முன்னுதாரணமா இருக்கும். கண்டிப்பா.
இப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனையோட இந்த ஆழமான ஆய்வை நாம நிறைவு செய்யலாம். ஜீவனாம்ச உரிமைக்காக கோர்ட் இப்படி நோக்கத்தின் அடிப்படையில திருமண விதியை தளர்த்துதுன்னா, எதிர்காலத்துல முறையான ஆவணங்கள் இல்லாத உறவுகளுக்கு சொத்துரிமை அல்லது வாரிசுரிமை மாதிரியான கடுமையான விஷயங்களையும் இதே அணுகுமுறை மாற்றங்களை ஏற்படுத்துமா? ரொம்ப ஆழமான கேள்வி. இத பத்தி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆய்வுல இணைஞ்சதுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.